ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா சேனல். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நைட் பிளாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு போடலாம் அப்படின்ட்டு. இந்த பிளாக் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு இப்போ டைம் வந்து 8:30 இருக்கும். அப்பா வந்து நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்டோன்ட்டு ட்ராகன் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதை வந்து இப்போ அண்ணன் தான் அதை கட் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்க போகுது டேஸ்ட் அப்படின்னு தெரில. எங்களுக்கு அவ்வளோவா நாங்கள் பழம்லாம் விரும்பி சாப்பிட மாட்டோம். அதனால் இந்த பழம்லாம் நாங்கள் டேஸ்ட் பண்ணதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியலை. நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் கட் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். அது பார்க்கவே இந்த ஒயிட் கலர் வித் பிளாக் சீட்ஸாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா ஊட்டி எனக்கு கொஞ்சம் நோட் தேவைப்பட்டதுனால நோட்டு வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். அப்பா வாங்கிட்டு இருந்தாங்க. ரெக்கார்ட் நோட்டும் ஸ்கிராப் புக்கும் சயின்ஸுக்கு எனக்கு தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரூல்டு பேப்பர் வந்து 3 இருக்குது. இது வந்து A4 ஷீட் பேப்பர் 4 இருக்குது. எனக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸு ப்ராஜெக்ட் இருக்காங்க, அது பண்ணுறதுக்காண்டி இது வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரேம் வந்து நாங்கள் வந்து அடிக்க கொடுத்துருந்தோம். எங்களுக்கு வந்தது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் புக் ரீடிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் புதுசாக செருப்பல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து அண்ணன் வந்து அம்மா வந்து 2 பூ வந்து அப்பாவும் அண்ணனும் கிஃப்ட் பண்ணாங்க. சும்மா இப்போ அம்மாவுக்கு பூனா ரொம்ப பிடிக்குமா, அதனால. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்கில் ஃபிஷ் இருக்குது. அதை பார்த்துட்டு மம்மி இங்கே வந்து சட்னி அரைச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்து தூக்கிட்டு இருந்தது. இப்போ தான் அப்படியே பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ டைம் வந்து 9:30 ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே மம்மி இன்னும் கொஞ்சம் சமையல் செய்ய லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா 9:30க்கெல்லாம் நாங்கள் தூங்கிடுவோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்பா வர. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. ஆனால் நாங்கள் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுவோம் காலைல 7 மணிக்கு. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தது இல்லையா, அதோடய சீட்ஸ் வந்து நான் மரம் வளர்க்க போகிறேன் அப்படின்ட்டு அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சாயங்காலம் வரும்போது மழை பெய்ஞ்சிருக்கேன். நான் வந்து மழையிலேயே குளிச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்கு வந்து மறுபடியும் குளித்த ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருந்தேன். அதனால் நைட் வந்து ரொம்ப சிக்காக இருந்து பின்னிடலான்ட்டு நான் வந்து பின்னலாம் அப்படின்ட்டு பின்னிடலான்ட்டு அது பின்னிட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்து கொண்டெல்லாம் போட மாட்டேன். கொண்டெல்லாம் போட்டு நம்மளால் வசதியாக தூங்க முடியாதுன்ட்டு இதுமாதிரி பின்னி அவ்வளோதான் சும்மா போட்டுருவேன். கொஞ்சமாக ஆயில் தேய்ப்பேன். ஏன்னா வந்து காலையில் நான் நிறைய தேய்ச்சிட்டு போயிடுவேன் ஸ்கூலுக்கு. அப்படினால இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு நான் இதுமாரி தூங்க தான் போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். எடிட் பண்ணுற எல்லா வேலையுமே என் கூட தான். பட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா தான். நான் அமைதியாக இருக்க சொன்னால் அமைதியாக இருப்பாங்க. வாய்ஸ் இல்லை வீடியோவாக எடுக்கிறதா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஃபேமிலி. ஷார்ட் பிளாக்ஸ் தான் அம்மாவாக போடுறாங்க. நான் வந்து லாங் வீடியோ போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. பாய்.